வீண் நாடகம் ஒன்றை மனிதனால் கவிதை வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதை உங்கள் முன்னால் நடத்த வந்துள்ளோம். வாங்க நம்ம பார்த்து சுத்தி பார்க்க போலாம். மனுஷன் வரண்டா ஒழிச்சுக்கோங்க. அந்த மனுஷன் கையில ஒரு டப்பா மாதிரி வச்சிருக்காப்பா. அவன் உள்ளங்கையில உலகத்தையே வச்சிருக்காண்டா. அதுல கிழக்கு கிழக்கு போட்டோ எடுத்து வரல சொல்றாடா. அளவுக்கு பண்றானே. அப்பா வாயில இருந்து புகையே வருதுப்பா. அப்பா நான் கேட்ட கேள்விக்கு பதிலே அதான்டா சீக்கு குடிச்ச சிகரெட்டு. அதுல இருந்து வர புகையினால அவனுக்கு மட்டும் இல்ல சுத்தி இருக்க எல்லாருக்கும் ஆபத்து தான்டா. முகத்தை திருப்பிக்க ஓடியா ஓடியா. ஏன்பா அந்த மனுஷன் எப்படி சொல்றீங்க? அதை ஏன் கேட்க, இந்த மனுஷன் இருக்கானே வீட்டுல வளர்த்த கோழி குஞ்சு கூட கேட்க மாட்டாடா. சில்லி சிக்கன் சிக்கன் 65 பெப்பர் சிக்கன் சிக்கன் சிக்கன்லயே பொறிச்சு தள்ளிடுவாங்க. ஏன் அந்த மரத்துல இருக்க கிளிய போற முட்டை கூட வைக்க மாட்டாடா. அதையும் பொறிச்சு தின்னுவாங்க. அதான் அந்த மனுஷன் எப்படி வந்துருமா? நம்மளை காப்பாத்துறதுக்கு தாண்டா இப்படி பயந்து சாகுறோம். அம்மா வயிறுமா பசிக்குதுன்னு சொல்றாரு. நீ போய் இற தேடிட்டு வாங்க. காரே அழிஞ்சு போச்சு. ஊருக்குள்ள போனா இறங்கணும். ஊருக்குள்ள போனா உயிரோட போயிடுவோம். சரி போயிட்டு வாங்க. சரி பாப்பா நம்ம விளையாடலாமா? ஓடி விளையாடு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா. ஒரு குழந்தை விளையாடு பாப்பா. சரி விளையாடு போறோம். வாடா போய் தூங்கலாம். அம்மா அப்பா எப்பமா வருவாரு? அப்பா வந்து நான் எழுப்புற நாளைக்கு தூங்குறா. இன்னும் வரலக்கா. அம்மா ஏமா அழுறீங்க? இந்த காட்டுல ராத்திரி பூரா அப்பாவை தேடிட்டேன்டா. அப்பாவை காணும்டா. என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, நமக்காக இடத்துல போனேன்டா. ஏதாச்சும் மனுஷன் இருக்கிற இடத்துல போய் கல்லடி கொடுத்து பயமா இருக்குடா. நம்ம மாமா கிட்ட போய் சொல்லலாம். மாமா கண்டுபிடிச்சு தருவாரு. சரி வா போலாம். இங்க பெரிய புலி இருக்கு, பார்த்து வாடா. எதுக்குமா இந்த புலி? யானை மாமா பிடித்த மனுஷனை சொல்லக்கூடியா? அதை நீ போய் இருந்து சுத்தி சுத்தா விடமாயாத. யானை மாமாவே தெரியுமா? யானை மாமா இருக்கிற சைஸுக்கும் யானை மாமா இருக்கிற கம்பெனிக்கும் அவர் எப்படிமா வருவாரு? ஆமா, அங்க பாரு உங்க கம்பீரமான யானை மாமா குழிக்குள்ள இருந்து சிக்கிட்டாரு. சிக்கிட்டாரு. மாமா தூக்கி விடலாம். தூக்குறதா? நம்மளே சேர்த்துக்கு நம்ம இடத்த காலி போட்டு ஓடியா ஓடியா. அம்மா கருப்பு மாமா அழகா டான்ஸ் கூட பாட்டு பாடுறமா. அதே மனுஷன் இந்த மனுஷன் இருக்கானே ஏதோ பிக்னிக்னு சொல்லுவான். வந்து அடிக்கிறதுக்கு என்னமா செய்வாங்க? ஆட்டை வெட்டி மாட்டை வெட்டி ஆட்டு பிரியாணி கோழி பிரியாணி அது மட்டுமா? வேற என்ன? ஏதோ வாட்டருங்க ஆஃபுங்க அதெல்லாம் வந்து கண்ணாடி பாட்டில் அங்கேயும் இங்கேயும் நொறுக்கி போட்டுதான். திறந்தவங்க என்ன வேலை? அங்கேயும் இங்கேயும் தாவர வேலை. கண்ணாடி பாட்டு சும்மா இருக்குமா? அவர் முதல்ல பதம் பார்த்துட்டா அதான வலிச்சு குடிக்கிறது. குரங்கு மாமா பாவலாமா? குரங்கு மட்டும் இல்ல, பார்த்துட்டு நிறைய சொந்தங்கள் இப்படிதான்டா இருக்காங்க. சரிவா நம்ம மாமா வீட்டுக்கு போவோம். அம்மா வீட்டுல அழகா போறாங்க. ஏன் அவங்க தனியா இருக்காங்க? அதே மனுஷன் தான்டா. காட்டுல வச்சா வீட்டுல கெட்டா. காடு கரை அழிஞ்சு போச்சு. காக்கா குருவி அழிஞ்சு போச்சு. மரத்தை வச்சா மாளிகை கெட்டா. மண்புலமும் போச்சு. மைனா மயிரும் போச்சு. இந்த அழிவெடுத்து தமிழ்நாடு ஏறினாக்குமோ அதான்டா புயலக்கா இப்படி கத்துறா. சரிவா நம்ம மாமா வீட்டுக்கு போவோம். ஐ மாமா வீட்டுக்கு வந்தாச்சு. ஐ மாமா அண்ணன் எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்க தங்கச்சி, நீ எப்படிமா இருக்க? ஆமா, வந்தவங்கலாம் எங்க? இந்த காடே அழிஞ்சிருந்தேன். என் மனைவிகளும் குழந்தைகளும் இறந்துட்டாங்கம்மா. என்னங்க சொல்றீங்க? என் கணவரும் இறந்துட்டு போனவர், அவர் இன்னும் வரலங்க. அம்மா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்னங்க? கணவர் தெரியாம மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போய் கல்லி செத்துட்டாருமா. என்னங்க சொல்றீங்க? என்னங்க சொல்றீங்க? என் குழந்தைகிட்ட நான் என்னங்க சொல்றேன்? நான் குடும்பத்தோட போய் தற்கொலை தான் பண்ணிக்கிறேன். அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதம்மா. தற்கொலைங்கிற வார்த்தை நம்ம அங்கராதிலே கிடையாதுமா. வாமா நம்ம வேற காட்டுக்கு போவோம். அம்மா
தண்ணி தாகமா இருக்குமா. பக்கத்துல ஒரு குளம் இருக்கு, வாடா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். அம்மா குளம் சொன்னீங்க, இவ்வளவு அழுக்கா இருக்கு. வத்தாத குளம் காணுமே. காடு கரையை கட்டி காத்தாதான் கால மழை பொழியும். கால மழை பொழிஞ்சாதான் காடு கரையும் வலியும். நாடு நகரம் நல்லா இருக்கணும்னா நட்டு வச்ச மரம் எல்லாம் வளரணும். சரி வாடா நம்ம வேற கொண்டு போவோம். ஏய் அதுக்கும் இதே மனுஷங்க தான்டா. முன்னாடிலாம் பாரம்பரியமான முறையில வாழை இலை விருந்து வெங்கல பாத்திரம் தண்ணி இருந்தா வைப்பாங்க. ஆனா இப்போ வாழை இலையும் இல்ல வெங்கல பாத்திரமும் இல்ல. இப்ப ஃபுல்லா பிளாஸ்டிக் பாட்டில் ஃபுல்லாவே பிளாஸ்டிக் தான்டா. அதெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் இதே குளத்துல வந்து போட்டுருந்தாங்க. அதனாலதான் இந்த குளம் இவ்வளவு அழுக்கா இருக்குடா. அம்மா அம்மா அந்த மீனக்க வாயில பிளாஸ்டிக் சிக்கிருக்குமா. ஆமா சொன்னாங்களாடா, பிளாஸ்டிக் கவர் மீனக்கா வாயில போய் சிக்கிக்கிட்டு இருக்கா. உயிருக்கு போராடிட்டு இருக்காடா. சரி வா நம்ம போவோம். அம்மா அம்மா அங்க ஒரு அக்கா வராங்க, அந்த அக்கா எதையும் திங்குறாங்கம்மா. டேய் அதான்டா துருதி உணவு. முன்னாடிலாம் இடியாப்பம் புட்டுன்னு வீட்டுல செஞ்சு சாப்பிட்டாங்க. இப்போ கடையில் இருக்கிற உணவை சாப்பிட்டு அந்த பேப்பரை குளத்துல போட்டுறாங்கடா. இதெல்லாம் நீர் மாசு போட்டா இருக்குடா. வா நம்ம போவோம். அம்மா அம்மா இன்னொரு அக்கா வராங்க, அந்த அக்கா எதையும் குடிக்கிறாங்கம்மா. டேய் அதான்டா பிளாஸ்டிக் பாட்டில் அந்த தண்ணி ஊத்தி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு குடிப்பாங்கடா. அதனால இந்த ஓசோன் படலமே ஒட்டையா போச்சு. இன்னும் எதனா ஒட்டையா போகுதுன்னே தெரியலடா. சரி வாடா போவோம். டேய் திரும்பியும் ஒரு மனுஷன் வராடா. ஒழிச்சுக்கோங்கடா ஒழிச்சுக்கோங்க. அப்பாடா அந்த மனுஷன் போயிட்டான். இந்த மனுஷனுக்கு பயந்து இப்படி சாகுறோமே. இந்த மனுஷன் மனசு வச்சா எல்லாம்